ராஜாவும் 4 பெண்களும். ஒரு காலத்தில் தொலைதூரத்தில் இருந்த ஒரு நாட்டில் ஜானஸ் என்ற மன்னர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறு வயதிலிருந்தே பல சாதனைகளை செய்தவர் என்று அனைவரும் அறிவார்கள். நாள் முழுவதும் அவர் தனது அமைச்சர்களுடன் நீதிமன்றம் நடத்தினார். ஆனால் அது அந்த இளம் ராஜாவுக்கு சலிப்பை ஏற்படுத்தியது. வெளிப்புற வாழ்க்கைதான் அவரை மிகவும் மகிழ்வித்தது. எனவே அவர் மாலை நேரங்களில் மாறு வேடத்தில் வெளியே செல்வார். அப்போது ஏதாவது ஒரு சாகசத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அப்படி ஒரு நாள் அவர் வெளியில் சுற்றி வரும் பொழுது 4 இளம்பெண்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார். இந்த இனிப்புகள் அற்புதமாக ருசிக்கின்றன. சிறந்த சுவை என்று எதையும் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியும். இறைச்சியின் சுவை சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லை, பாலின் சுவைதான் சிறந்தது. பாலா, நீ ஒரு குழந்தை. அன்பை விட இனிமையான சுவை எதுவுமே இருக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறாய் டார்லா? நான் நினைக்கிறேன் அறிவின் சுவைதான் மிகவும் இனிமையானது. அப்போது அப்பெண்களின் தந்தைகள் அங்கு வந்து அவர்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். 4 பெண்களும் எங்கு வாழ்கிறார்கள் என்று அறிய வேண்டும் என்று மன்னர் காத்திருந்தார். பின்னர் அவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அவ்வீட்டின் கதவுகளில் சுண்ணாம்பால் குறியிட்டார். அடுத்த நாள் அவர் தனது ஊழியரை அழைத்தார். அரண்மனை தோட்டங்களுக்கு அருகில் அடையாளம் செய்த வீடுகளின் உரிமையாளர்களை அழைத்து வாருங்கள். நான் அவர்களுடன் பேச வேண்டும். அந்த 4 வீடுகளையும் அமைச்சர் சுலபமாக கண்டுபிடித்தார். பிறகு அவர் அவ்வீடுகளின் உரிமையாளர்களை மன்னரிடம் அழைத்து வந்தார். வாருங்கள், உங்கள் 4 பேருக்கும் மகள்கள் இருக்கிறார்களா? ஆமாம் பெருந்தகையே. அப்படியானால் அவர்களை இங்கு தயவு செய்து அழைத்து வருகிறீர்களா? தந்தைமார்கள் ஒருவரை ஒருவர் சற்று கவலையுடன் பார்த்து கொண்டார்கள். பெருந்தகையே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம். திருமணமாகாத இளம் பெண்களை அரண்மனைக்கு அழைத்து வருவது முறையாகாது. கவலை வேண்டாம், உங்கள் மகள்களுக்கு இங்கு நன்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நான் உறுதியளிக்கிறேன். அரண்மனைக்கு வரும் இளம் பெண்களை பற்றி யாருக்கும் தெரியாதபடி மூடிய திரைச்சீலைகள் கொண்ட ஒரு சாரட்டு வண்டியை மன்னர் அனுப்பினார். இது அவர்களின் தந்தைகளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. 4 இளம் கன்னி பெண்களும் ஒரு அறையில் அமர்த்தப்பட்டார்கள். பிறகு ஒவ்வொருவராக அழைக்கப்பட்டனர். வணக்கம். வணங்குகிறேன் பெருந்தகையே. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? அது நேற்று மாலை நீங்கள் உங்கள் தோழிகளுடன் பேசுவதை கேட்டேன். நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள்? ஓ, உங்களை பற்றி மோசமாக எதுவும் பேசவில்லை. அது எனக்கு தெரியும், பயப்பட வேண்டாம். இறைச்சியின் சுவையை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். ஓ, அதுவா? இறைச்சியின் சுவைதான் சிறந்தது என்று சொன்னேன். மன்னிக்க வேண்டும் அரசே. இந்த பெண் இறைச்சி சாப்பிடாத குடும்பத்தை சேர்ந்தவளாகும். இவர்கள் சைவ உணவு உண்பவர்கள். என்ன? நீங்கள் அதை சாப்பிட்டது கூட கிடையாது. அப்படி இருக்க இறைச்சியின் சுவை சிறந்தது என்று எப்படி சொல்ல முடியும்? என் குடும்பம் இறைச்சி சாப்பிடுவதில்லை என்பது உண்மை. ஆனால் நான் இறைச்சி வாங்கும்போது பார்த்திருக்கிறேன். அது முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. எதுவும் வீணாவதில்லை. எலும்புகளையும் கூட நாய்கள் விடுவதில்லை. மீதம் இருப்பதை காகங்கள் உண்கின்றன. மேலும் மீதம் இருப்பதை எறும்புகள் நுகர்கின்றன. இளம் பெண்ணின் பதிலில் மன்னர் ஜானஸ் ஈர்க்கப்பட்டார். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. இறைச்சி மிகவும் அற்புத சுவை கொண்டதுதான். உங்கள் பதிலுக்கான வெகுமதியை வாங்கிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த பெண் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றாள். 2வது பெண் அழைக்கப்பட்டால் அவள் பயத்துடன் மெதுவாக உள்ளே வந்தாள். வணக்கம் இளம் பெண்ணே. வணங்குகிறேன் பெருந்தகையே. எதற்காக என்னை அழைத்தீர்கள்? நேற்று மாலை நீங்கள் உங்கள் தோழிகளிடம் பாலின் சுவையே சிறந்தது என்று கூறினீர்கள். எந்த அர்த்தத்தில் கூறினீர்கள்? ஓ அரசே, வெண்ணெய், கிரீம்கள் மற்றும் இனிப்புகள் போன்ற பாலில் செய்யப்பட்ட பொருட்களை பற்றி மக்கள் அதிகம் பேசுகிறார்கள். சிலர்தான் வெறுக்கிறார்கள். உண்மையில் சொன்னால் அதன் சுவைதான் சிறந்தது. என்றாலும் அதை ஒருபோதும் நான் ருசித்ததில்லை. என்ன?
அது அரசே, பால் பொருட்கள் என்றால் எனக்கு ஒவ்வாமை. ஆனால் நான் கவனித்ததை வைத்து கூறினேன். இதை கேட்ட மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு இருப்பதை நான் கவனிக்கவில்லையே. ஆனால் உண்மைதான், பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் அனைத்து பொருட்களும் ருசிதான். அவளுடைய பதிலில் மகிழ்ச்சி அடைந்தார். அவளுக்கும் ஒரு பரிசை கொடுத்து அனுப்பினார். மூன்றாவது பெண் அறைக்கு அழைக்கப்பட்டால் அவள் மகிழ்ச்சியுடன் உள்ளே வந்தாள். வணங்குகிறேன் பெருந்தகையே. வணக்கம். நேற்று மாலை நீங்கள் உங்கள் தோழிகளுடன் பேசியதை அறிந்து கொள்வதற்காக இங்கு அழைத்தேன். ஆனால் மேதக அரசே, நான் உங்களை பற்றி பேசவில்லையே. அவ்வாறு பேச மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் அன்பின் சுவையை பற்றி பேசியதால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இங்கு அழைத்தேன். ஓ, அதுவா? ஆமாம், அன்பின் சுவை இனிமையானது என்று நான் சொன்னேன். ஆனால் நான் அதை வேடிக்கையாக காண்கிறேன். அப்படி எவ்வாறு இருக்க முடியும்? அதாவது என் பெற்றோர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்பார்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஒருமுறை நான் ஒரு தாய்மான் அதன் குட்டியுடன் கன்னத்தை அசைப்பதை பார்த்தேன். அப்போதுதான் அன்பு உண்மையில் இனிமையான சுவை கொண்டது என்று நினைத்தேன். என்ன ஒரு அழகான பதில்! இந்த பதில் முற்றிலும் சரியானது. உண்மையில் அன்பு இனிமையான சுவை கொண்டதுதான். மன்னர் அவளுக்கும் ஒரு பரிசை கொடுத்தார். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இறுதியாக டார்லாவின் முறை வந்தது. வாழ்த்துக்கள் பெருந்தகையே, நீங்கள் என்னை அழைத்தீர்களா? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேற்று மாலை நீங்கள் உங்கள் தோழிகளுடன் என்ன பேசினீர்கள் என்பதை அறிய விரும்பியதால் நான் உங்களை இங்கு அழைத்தேன். உங்களை பற்றி மோசமாக எதுவும் பேசவில்லை என்று உறுதியளிக்கிறேன். எனக்கு அது தெரியும். ஆனால் அறிவு சுவை சிறந்தது என்று நீங்கள் சொன்னீர்கள். அதை பற்றி நான் இங்கு தெரிந்து கொள்ளலாமா? உங்களுக்கு தெரியாதா? அறிவின் சுவை மிகவும் அழகானது. குறிப்பாக பொய் சொல்லும் ஒருவர் அதை ருசிக்கும் போது. என்னுடன் உரையாடுபவர்கள் யாரும் அந்த சுவையை உணர்ந்திருக்க மாட்டார்கள். அத்துடன் நானும் பொய் சொன்னதில்லை. அப்படியா அரசே? ஒருபோதும் பொய் சொல்லாத ஒருவர் கூட ஒரு நாள் நிச்சயமாக பொய் சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். என்னிடமே சவால் விடுகிறீர்களா? உங்கள் அரசரிடம் நான் ஒரு நாள் பொய் சொல்வேன் என்று சவால் விடுகிறீர்கள்? மேதக அரசே, 400 தங்க நாணயங்களையும் 6 மாதங்களையும் எனக்கு கொடுங்கள். நீங்களும் பொய் சொல்வீர்கள் என்று நிரூபிக்கிறேன். மன்னர் மிகவும் ஆர்வத்துடன் இருந்ததால் அவள் கேட்டதை கொடுத்தார். அடுத்த 6 மாதங்கள் பொறுமையாக காத்திருந்தார். 6 மாதம் முடிந்ததும் டார்லாவை தனது அரண்மனைக்கு மன்னர் அழைத்தார். 6 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் விடுத்த சவால் நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது. தயவு செய்து என் வீட்டிற்கு வாருங்கள். ஆச்சரியமான ஒன்றை காண்பிக்கிறேன். ஆர்வமான மன்னர் தனது அமைச்சர்களுடன் டார்லாவின் வீட்டிற்கு சென்றார். மன்னர் கொடுத்த பணத்தில் டார்லா ஒரு மிகப்பெரிய அழகான வீட்டை கட்டியிருந்தாள். மாட்சியமை தாங்கிய அரசே, இந்த வீட்டில் ஒரு சிறப்பு அறை உள்ளது. அங்கு ஒரு தேவதை உள்ளது. அதை கனிவான இதயமுள்ளவர்களால் பார்க்க முடியும். நீங்கள் சென்று பார்க்கிறீர்களா? மன்னர் ஜானஸ் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அவருக்கு உள்ளே செல்ல விருப்பம்தான், ஆனாலும் சற்று தயங்கினார். என் அமைச்சர்கள் முதலில் போய் பார்க்கட்டுமே. அவர்களுக்கு தேவதையை பார்க்க விருப்பம் என்று எனக்கு தெரியும். அமைச்சர்கள் ஒப்புக்கொண்டார்கள். முதலில் ஒருவர் அறைக்குள் சென்றார். ஆஹா, நான் ஒரு தேவதையை பார்க்க போறேன். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உள்ளே போனதும் நேரம்தான் சென்றது. எதுவும் தெரியவில்லை. அதனால் அமைச்சர் கவலைப்படத் தொடங்கினார். நான் வெளியே சென்று தேவதையை பார்க்கவில்லை என்று எப்படி சொல்வது? அவர்கள் என்னை ஒரு தீய ஆத்மாவாக நினைப்பார்களே. எனவே அமைச்சர் அறையிலிருந்து வெளியே வந்து அங்கிருந்த அனைவரிடமும் பொய் சொன்னார். அமைச்சரே, தேவதையை பார்த்தீர்களா? பார்த்தேன், ஆனால் மிகவும் பதட்டமாக இருந்ததால் பேசவில்லை. சரி, இப்போது இது என் முறை. இப்போது இரண்டாவது அமைச்சர் உள்ளே சென்றார். நான் கனிவானவன் என்று எல்லோரும் அறிவார்கள். நான் நிச்சயமாக தேவதையை பார்ப்பேன். ஆனால் மீண்டும் நிமிடங்கள் தான் கடந்தது. அமைச்சர் முன் யாரும் வராததால் வருத்தம் அடைந்தார்.
அவர் அறையை விட்டு வெளியே வந்தபோது ராஜாவும் முதலமைச்சரும் அவரை பார்த்தனர். அமைச்சரே, நீங்கள் தேவதையை பார்த்தீர்களா? நீ என்ன செய்தாய்? அவளை பற்றி யோசிக்கிறாயா? ஆமாம், அது ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பு. இப்போது தேவதையை பார்க்க மிகுந்த நம்பிக்கையுடன் அரசர் சென்றார். அறைக்குள் சென்ற அரசர் பொறுமையாக அங்கேயே காத்திருந்தார். நான் என் குடிமக்களுக்கு மிகவும் கனிவான அரசன், அதனால் நிச்சயமாக தேவதையை பார்ப்பேன். மந்திர ஜீவன் ஏதாவது வருமா என்று மிகுந்த ஆவலுடன் அரசர் காத்திருந்தார். ஆனால் எந்த தேவதையும் வராததால் அவர் கவலைப்படத் தொடங்கினார். நீண்ட நேரமாகிவிட்டதே, ஒருவேளை நான் தயவான அரசர் இல்லையோ? சரி, இதை பற்றி யாருக்கும் சொல்ல வேண்டாம். டார்லா மன்னருக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். அவர் வெளியே வருவதைக் கண்டு அவள் பரவசமடைந்தாள். சரி, நீங்கள் தேவதையை பார்த்தீர்களா? ஆமாம், பார்த்தேன். தேவதையுடன் நான் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அது ஒரு அற்புதமான உணர்வு. அப்படியானால் உண்மையில் நீங்கள் அவளை பார்த்தீர்கள்? ஆமாம், அதுதான் அவளுடன் பேசினேன் என்றேனே. நிச்சயமாக கூறுகிறீர்களா? ஆமாம், நிச்சயமாக தான் கூறுகிறேன். என் அரசே, நீங்கள் இப்போது பொய் சொல்லிவிட்டீர்கள். என்ன? என்ன சொல்கிறீர்கள்? நான் பொய் சொல்கிறேனா? அப்போதுதான் அவர் ஒரு நாள் பொய் சொல்வார் என்று டார்லாவின் சவால் அவர் நினைவுக்கு வந்தது. உடனே வாய்விட்டு சிரித்த ராஜா தேவதையை பார்க்கவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். 2 அமைச்சர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அவர்களும் ஒப்புக்கொண்டனர். மன்னர் டார்லாவை பார்த்து சிரித்தார். என்னை போன்றவர்களிடமே தந்திரமாக விளையாடும் புத்திசாலி நபர் நீங்கள். சிக்கல் நிறைந்த அல்லது ஒரு சங்கடமான சூழ்நிலையில் பொய் சொல்வது மனிதனின் குணம். ஆனால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. எனக்கு தெரியும். நான் மீண்டும் பொய் சொல்ல மாட்டேன் டார்லா. நீ என் மனைவியாக இருந்து என் நாட்டை ஆள எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரது கோரிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். அவளும் ஜாலி அரசர் ஜானஸை காதலித்தாள். இருவரும் விரைவிலேயே திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு அறிவின் சுவை எப்போதும் எந்த பொய்யையும் வெல்லும் என்பதை மன்னர் உணர்ந்தார். இனி ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்ற புத்திசாலித்தனமான முடிவை எடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பொய் பெரிதோ அல்லது சிறிதோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டனர்.